ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ சிவில் இன்ஜினியரிங் ரிலேட்டடான கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் டிஎன்பிஎஸ்சி, ஏஇ, ஆர்ஆர்பி, ஜேஇ, எஸ்எஸ்சி, ஜேஇ, யூபிஎஸ்சியில் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம்ஸ், நெக்ஸ்ட் ஐபிபிஎஸ் எக்ஸாம்ஸ், சிவில் ஓரியன்ட் போர்ஷன்ஸ் எல்லாமே இதில் கவர் பண்ணிடுவோம். என்னென்ன சிலபஸ், அதாவது என்னென்ன போர்ஷன் கம்ப்ளீட் பண்ணணும், என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் ஃபஸ்ட்டு படிக்கணும், அதில் என்னென்ன போர்ஷன்ஸுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும், கேட் எக்ஸாம் முதற்கொண்டு இதில் எல்லாத்தையுமே கவர் பண்ணிடுவோம். எல்லா போர்ஷன்ஸுமே கவர் பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட்லேருந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன சப்ஜெக்ட்ஸை நீங்கள் மெயினாக கவர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஜியோடெக்னிக்கல் இன்ஜினியரிங், என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங், டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்ஜினியரிங், ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ். இது ஒன்றுத்தையும் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து, அதாவது நெக்ஸ்ட் வீடியோல இருந்து ஜியோடெக்னிக்கல் இன்ஜினியரிங்ல என்னென்ன முடிக்கிறோம், அதாவது ஜியோடெக்னிக்கல் இன்ஜினியரிங் அதோட சிலபஸ், அதுல ஒவ்வொரு யூனிட்டா கவர் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் ஸ்டார்ட் பண்ணுவோம், அதுல ஒவ்வொரு யூனிட்டா கவர் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்ஜினியரிங், ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ். இது மாதிரி இந்த ஆர்டர்ல தான் நம்ம சிலபஸ் கவர் பண்ண போறோம். அதாவது இந்த வீடியோ நான் இப்ப தமிழ்ல சொல்றேன் அப்படின்னா, நீங்க நோட்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நான் எப்படி சொல்றேன்னா, இப்போ நான் ஜியோடெக்னிக்கல் இன்ஜினியரிங்ல ஃபர்ஸ்ட் யூனிட் எடுக்கிறேன் அப்படின்னா, அதுக்குன்னு செப்பரேட்டா நோட்ஸ் போட்டு அதை நீங்க நோட் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா, ஒரு போர்ஷன் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் அதுல இருந்து உங்களுக்கு எம்சிக்யூஸ் கேட்போம். டெலகிராம் லிங்க்ஸ் வந்து நான் இது யூடியூப் சேனல்ல கொடுத்துட்றேன், அந்த டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துட்றேன். இப்போ ஒரு போர்ஷன், ஒரு யூனிட் முடிக்கிறோம், ஜியோடெக்னிக்கல் இன்ஜினியரிங்ல ஒரு யூனிட் முடிக்கிறோம் அப்படின்னா, அந்த யூனிட்ல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்போம். அந்த கொஸ்டின்ஸை நீங்கள் கிளியர் பண்ணிட்டு வரணும். அதாவது ஈஸி, டஃப், ஹார்ட் அப்படின்ற மாதிரி 3 இதில் கேட்கலாம் அப்படின்ற மாதிரி. சாரி, ஈஸி, மீடியம், டஃப், இந்த மாதிரி பேட்டர்னில் வந்து கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா வச்சுருக்கோம். ஸோ அதுபடி தான் நாங்கள் மூவ் பண்ணலான் இருக்கோம். ஃபர்ஸ்ட் ஜியோடெக்னிக்கல் இந்த ஆர்டரில் தான் நம்ம ஒவ்வொரு போர்ஷனையும் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். நோட் செப்பரேட்டாக போட்டு வச்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு கற்றுக்கிறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ரெஃபர் பண்ணி பார்க்கவும் ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் நீங்கள் எக்ஸாம்ஸ்க்கு போகிறப்ப அந்த ஃபார்முலாஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்ஸ் மட்டும் நீங்கள் பார்த்துட்டு போனால் போதும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கும். ஸோ அதனால நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. பிடிஎஃப் அண்ட் இது பிபிடி எல்லாமே நான் வந்து டெலகிராம் சேனலில் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் அது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் இந்த 4 யூனிட் முடிச்சதுக்கு அப்புறம், அதாவது முக்கியமா இந்த 4 யூனிட் தான் ரொம்ப ஹை லெவல் ரேஞ்ச் ஆஃப் போர்ஷன்ஸ் இருக்கும். அது மாதிரி நீங்க என்ன காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எடுத்தாலும் சரி, இந்த 4 இதை நீங்க கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நீங்க முக்காவாசி போர்ஷனை கிளியர் பண்ண மாதிரி தான். இந்த 4 சப்ஜெக்டை நீங்க கிளியர் ஆயிட்டீங்க அப்படின்னாலே முக்காவாசி போர்ஷனை நீங்க கிளியர் பண்ண மாதிரி தான். ஸோ நெக்ஸ்ட் இந்த 4 சிலபஸ் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம என்னெல்லாம் படிக்க போறோம் அப்படின்னா, ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல், சர்வே, ஓப்பன் சேனல் ஃப்ளோ, ஹைட்ராலஜி, இதெல்லாம் நம்ம முடிக்க போகிறோம். ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் வந்து டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பெக்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதாவது என்னென்ன எக்ஸாம்ஸ்க்கு எந்தெந்த சப்ஜெக்ட்ஸ் நீங்கள் அதிகமாக கவர் பண்ணணும், என்னென்ன போர்ஷன் நீங்கள் அதிகமாக படிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் அந்தந்த யூனிட்ஸ் நான் போகிறப்போ உங்களுக்கு சொல்கிறேன். எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜியோடெக்னிக்கல் இன்ஜினியரிங்கில் டைப் ஆஃப் ரோட்ஸ்லாம் வரும். அந்த மாதிரி அது வந்து கேட் ஆஸ்பெக்ட்ஸ்லாம் வராது. பட் ஆனால் டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி இந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ஸ்ல அது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயமா இருக்கும். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஜாமெண்ட்ரி ஆஃப் ரோட்ஸ் அப்படிங்கிற ஒரு போர்ஷன் வந்து கேட்டுக்கு வராது, ஆனால் இதுக்கு வரும். டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பிஜி இந்த மாதிரி இருக்கிற எக்ஸாம்ஸ்க்கு அதெல்லாம் வரும். ஸோ நீங்கள் என்ன மாதிரி பார்க்கணும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே ஒவ்வொரு போர்ஷன் கம்ப்ளீட் பண்ண நான் ஓரளவு ஒரு ஐடியா கொடுக்குறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் எம்சிக்யூஸும் கேட்குறேன். டெலகிராமில் நான் எம்சிக்யூஸ் கேட்குறேன். நீங்கள் அதை அதாவது இந்த போர்ஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டு அந்த எம்சிக்யூஸை நீங்கள் சால்வ் பண்ணாலே உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச வர ஓரளவு அந்த சிலபஸ் ஐடியா கிடைச்சிடும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் கொஸ்டின்ஸ்லாம். நான் அது வந்து டெலகிராமில் அந்த கொஸ்டின்ஸ் போர்ஷன் முடிக்க நான் கொஸ்டின்ஸ் வந்து நான் டெலகிராமில் போஸ்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ், இரிகேஷன், பில்டிங் மெட்டீரியல், இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ். இந்த போர்ஷன் அதாவது ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் போன ஸ்லைட் இருந்ததுல அந்த போர்ஷன் முடிச்சதுக்கப்புறம் நம்ம இந்த 4 போர்ஷன்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்க போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓகே, முக்கியமாக கேட் ஆஸ்பெக்ட்ஸுக்கு மட்டும் இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் வரும்.
ஸோ கேட்டுக்கு மட்டும் இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ், நம்ம தனியா இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸும் தெளிவா நான் தமிழ்ல கிளியரா நான் சொல்லிக் கொடுக்குறேன். இதுக்கு முன்னாடி இருந்த சிலபஸ் எல்லாமே நான் சொன்ன டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி, ஐபிபிஎஸ் எக்ஸெட்ரா இது எல்லாத்துக்குமே கேட்டு இது எல்லாத்துக்குமே வரும். ஆனா இந்த இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் வந்து கேட்டுக்கு மட்டும்தான் வரும். இதுல வந்து 15 மார்க்ஸ் வரும். இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ்ல இருந்து 15 மார்க்ஸ் வரும் கேட் எக்ஸாம்ல. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான எக்ஸாம். இன்கேஸ் நீங்க கேட் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இது ரொம்ப முக்கியமான எக்ஸாம், முக்கியமான சப்ஜெக்ட். ஸோ கேட்டு நீங்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கேட் எக்ஸாம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு எக்ஸாம் தான். நீங்க கவர்மெண்ட் செக்டாருக்குள்ள போகலாம். நெக்ஸ்ட் நீங்க என்ஐடி, ஐஐடி மாதிரி இருக்கிற இன்ஸ்டியூட்ல நீங்க ஹையர் லெவல்ல படிக்கலாம். ஸோ கேட் வந்து ரொம்ப வேல்யூபிளான எக்ஸாம். அதையும் ட்ரை பண்ணி பாருங்க. இன்கேஸ் நீங்க இந்த எக்ஸாம்ஸ்லாம் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா இதையும் ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் அவ்வளோதான். இப்ப இதுதான் நம்ம பண்ண போற ஷெட்யூல். இப்படிதான் நம்ம பண்ண போறோம் அப்படிங்கிறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கிறதுக்காக இந்த வீடியோ போட்டேன். நெக்ஸ்ட் வீடியோல இருந்து நம்ம சப்ஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். தேங்க்யூ.